ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக தக்காளி தொக்குன்னா எல்லோரும் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்த்துண்டு தக்காளி தொக்கு பண்ணுவா. தக்காளி சாதத்தில் போட்டு வெள்ளை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் பொதுவாக அமாவாசை ஏகாதசி அந்த மாதிரி நாட்கிழமையில் ஒரு சில பேர் வெங்காயம் பூண்டெல்லாம் தரிகையில் சேர்த்துக்க மாட்டாள். அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிம்பிளான தக்காளி தொக்கு, வெங்காயமோ பூண்டோ எந்த விதமான மசாலா சாமான் சோம்பு பட்டை லவங்கம் எதுவுமே சேர்த்துக்காத ஒரு தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 10லேருந்து 12 தக்காளி திருத்தி எடுத்துட்டுருக்கேன். இந்த 12 தக்காளிக்கு தகுந்த மாதிரி உப்பு, தேவையான கல் உப்பு எடுத்துட்டுருக்கேன். இந்த 12 தக்காளிக்கு கொஞ்சமாக புளி, ரொம்ப புளி போட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே தக்காளியில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் இல்லையா, நாட்டு தக்காளி தான். அதனால் கொஞ்சமாக புளி போட்டால் போதும். இந்த வெந்தய பொடி, வெறும் சட்டியில் வெந்தயத்தை வறுத்து நுணுக்கி வச்சுட்டுருக்கேன். மஞ்சள் பொடி, ஒரு சின்ன கட்டி பெருங்காயம். இந்த கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் நல்லெண்ணெயில் வறுத்து எடுத்துட்டுருக்கேன், டேஸ்ட்டு கொடுக்குமேன்னு. கருவேப்பிலை, இதோ இந்த கடையில் விற்கிறது இல்லையா சக்தி காரத்தூள், இல்லைன்னா தனி மிளகாத்தூள் ஆச்சி காரத்தூள் விற்கிறது இல்லையா, இது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இல்பச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு திருப்பி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி உப்பு புளி போட்டு நல்லா சுருளை வதக்கிற வேண்டியதான். ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கிறதுனால மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா வதங்கி வந்துடும். இதை வதங்கினதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நைஸாக விழுமோன்னா அரைச்சிக்கணும். இதை பாருங்க, தக்காளி புளி பெருங்காயம் உப்பு போட்டு நல்லா சுருளை வதக்கினோமா 5 நிமிஷத்தில் எப்படி ஜாம் மாதிரி எடுத்து பாருங்க. இதை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபேனில் ஆறட்டும். ஆறினோன்னே இதை மிக்சியில் நைஸாக அரைச்சின்னு வந்துடலாம். இதை பாருங்க, தக்காளி புளி பெருங்காயம் உப்பு எல்லாம் போட்டு வதக்கணும் இல்லையா, ஆற வச்சுருந்தோம் ஒரு 10 நிமிஷம் ஃபேனில். இதை மிக்சியில் விழுமோன்னு அரைச்சின்னு வந்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இலுப்பச்சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இந்த அரைச்ச உழுதை கொட்டி இனிமே தான் வெந்தய மஞ்சள் பொடி போட்டு காரப்பொடி போட்டு கிளறி எடுக்க போகிறோம். இதை பாருங்க, கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துடுத்து. அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தக்காளி விழுது, அதோடு சேர்த்தாச்சு. இதுக்கு முழுக்க முழுக்க நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். தயவுசெய்து கோல்டு வின்னர் சேர்த்துறாதீங்க, டேஸ்ட்டே மாறி போயிடும், நன்னாவும் இருக்காது. நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் கொதித்தோன்னே வெந்தய மஞ்சள் பொடி போட்டு காரப்பொடி போட்டு நல்லா சுருளை வதக்கினோன்னே கிளறி ஆஃப் பண்ண வேண்டியதான். இதை பாருங்க, பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெந்தய பொடி மஞ்சள் பொடி போட்டாச்சு. போட்டு நல்லா இதை கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இதுக்கு தேவையான காரப்பொடி மட்டும்தான் போடணும். ஏற்கனவே உப்பு போட்டு தானே வதக்கியிருக்கோம், உப்பு புளி பெருங்காயம் எல்லாம் போட்டு தானே வதக்கியிருக்கோம். இப்போ காரப்பொடி மட்டும் போடணும். மிளகா வறுத்து பொடி பண்ணி போடுறதா இருந்தாலும் போடலாம். நான் இப்போ அவசரத்துக்காக இதை கடையில் உள்ள தனி மிளகாத்தூளை பயன்படுத்துகிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம், 2.5லேருந்து 3 கூட போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சேர்ந்து வரட்டும், கெட்டியமாக வரட்டும். இப்போ கொஞ்சம் நீர்க்க இருக்கு இல்லையா சட்னி மாதிரி, இதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கிளறினோம்னா கெட்டியமாக வந்துடும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி தொக்கு நமக்கு நல்லா சுருளில் வதங்கியாச்சு. இப்போ தக்காளி தொக்கு ரெடியாக எடுத்து. இந்த தக்காளி தொக்கு பொதுவாக எல்லா நாள்கிழமையில், இப்போ அமாவாசை வருது, அமாவாசை ஏகாதசி மாலையபட்சம் அந்த மாதிரி வெங்காயம் பூண்டு சேர்த்துக்க முடியாத நாட்களில் இந்த மாதிரி வெறும்னு தக்காளியை மட்டும் வதக்கி உப்பு பெருங்காயம் போட்டு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இது சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரிக்கு கூட இது நல்லாயிருக்கும். பொதுவாக நீங்கள் வெங்காயம் பூண்டு போட்டு எடுத்துன்னு போனீங்கன்னா ஒரு நாள் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமமாக 1.5 நாள் தான் நல்லா இருக்கும், அதுக்கு மேலே நல்லா இருக்காது.
இந்த மாதிரி பண்ணிக்கும் போது இது ஒரு வாரம் வரைக்கும் தாராளமாக வச்சுன்னு சாப்பிட்லாம், கெட்டே போகாது. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குங்கிறனால இந்த சப்பாத்திக்கு தக்காளி தொக்கு நல்லா இருக்குங்கனால சப்பாத்தி பண்ணிட்டேன். நான் இந்த சப்பாத்தி பொதுவாக கடையில் பாக்கெட்டு விற்கிற மாவெல்லாம் நான் வாங்குறது கிடையாது. நான் பஞ்சாப் கோதுமை வாங்கி அரைக்கிறேன். பஞ்சாப் கோதுமை வாங்கி வெயிலில் காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சின்னு வந்துடுவேன். அதில் உப்பை போட்டு தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு இட்டுட்டு நடுப்புற கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி அதை 3ஆக மடித்து திரும்ப அதை இட்டு வாட்டினோம்னா இந்த பாருங்க அடுக்காக வருது பாருங்க. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இந்த சப்பாத்திக்கு இந்த தக்காளி தொக்கு நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.